ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் MDLE ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த 407 டிப்பர் வண்டி தான் கவர் பண்ண போகிறோம். வண்டியோட கண்டிஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. வீடியோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊழி வச்சு எங்கள் அப்பா வந்து சுற்றி வச்சு செதுக்கின்னு இருப்பார். ஃபுல்லாக ரஷ்ட்டு வண்டியில், ஃபுல்லாக பபுள்ஸ் ரஷ்ட்டு பாருங்க, எக்கச்சக்க வேலை வண்டியில். இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் என்ன புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. முழு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அவுட்புட் வந்து சும்மா தரமாக சூப்பராக வந்திருக்கும் வண்டி. எத்தனை ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி பேஸ்ட் பார்க்குறோம், பட்டி பார்க்குறோம், எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வேலை பாருங்கள், எவ்வளோ வேலை பாருங்கள். தொட்டியில் எக்கச்சக்க வேலை, தொட்டியை ஃபுல்லாக இந்த ஸ்கிராப் கண்டிஷன் மாதிரி இருக்கு வண்டி. இது முழு வீடியோ பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பபுள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஃபுல்லாமே பபுள்ஸு ரஷ்ட்டு, எக்கச்சக்க வேலை வண்டியில். வண்டி வந்து ரொம்ப பழைய மாடல் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பேஸ்ட்டு ஏறி 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 ஃபுல்லாமே ரஷ்ட்டு ஏறிட்டுருக்கு. தொட்டி ஃபுல்லாமே பேஸ்ட்டு மேலேயோ பெயிண்ட் மேலேயோ குறை சொல்ல முடியும். ஏன்னா வண்டியோட கண்டிஷன் அப்படி. வண்டி ஃபுல்லாக ரஷ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ரஷ்ட்டு இருக்கு பாருங்கள். இது மேலே வந்து பேஸ்ட்லாம் நிற்கவே நிற்காது. ஃபுல்லாக வண்டி வந்து இந்த தொட்டி வந்து ஸ்கிராப் கண்டிஷன் தான். ஆனால் அதை வந்து ஃபுல்லாக கஸ்டமர் வந்து ரொம்ப இல்லாத கஸ்டமர் தான், தெரிஞ்ச கஸ்டமர் தான். ஸோ அதனால் வந்து இதே அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்ண சொல்லிக்கிறாரு. ஸோ ஃபுல்லாமே இந்த பபுள்ஸ்லாம் பாருங்கள், தாடி எவ்வளோ சுரண்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு பாருங்கள். அது என் தம்பியும் மொத்தம் நான் என் தம்பி எங்கள் அப்பா 3 பேர் சேர்ந்து ஒரு 7-8 நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தோம் இந்த வண்டியில். ஏன்னா அவ்வளோ எக்கச்சக்க ஒர்க்கு வண்டியில். ஸோ பட்ஜெட் ப்ரைஸில் அவருக்கு தரமாக சூப்பராக செஞ்சு கொடுத்தோம். பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ ரஷ்ட்டு தட்டி எடுக்கிறாரு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே அப்பளம் மாதிரி வருது அந்த துருலாம். அந்த துரு வந்து அப்புறம் மாதிரி அப்படியே கொட்டுது கீழே. அந்தளவுக்கு ஃபுல்லாக மோசமான கண்டிஷன் தொட்டி. ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டி எந்த கண்டிஷன் தானோ எத்துவாங்க. சூப்பராக தெளிவாக பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு 1க்கு 3 கோட் ப்ரைமர் அடிச்சு அது மேலே 2 கோட் பெயிண்ட் அடிச்சு தரமாக பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி ஃபுல் வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டியை இந்த அளவுக்கு மோசமாகிற வண்டியை எந்த அளவுக்கு ஆசமாக ரெடி பண்ணுறோன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக அந்த பபுள்ஸ்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் இப்போ பேஸ்ட்டு பார்த்துக்குறோம் பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் வண்டியும் பேஸ்ட்டு பார்த்துருப்போம். தொட்டி வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட்டு பார்த்துருப்போம். அந்தளவுக்கு ஃபுல் பேஸ்ட் ஒர்க்கு பாருங்கள். அழகாக பேஸ்ட்டு போகிறாரு பாருங்கள். தெரியுதுங்களா எவ்வளோ பேஸ்ட்டு பார்த்துருப்போம் பாருங்கள். வண்டி ஃபுல்லாமே பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டி ஃபுல்லாக பாருங்கள், தொட்டி ஃபுல்லாக பேஸ்ட்டு. ஏன்னா தொட்டி ஃபுல்லாக ரஷ்ட்டு. தொட்டி ஃபுல்லாக மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டு ஃபுல்லாகவே பேஸ்ட்டு பார்த்துடும் பாருங்கள். மேலே அந்த கீழெல்லாம் பார்த்துக்கிறோம் பாருங்கள். மேலே மட்டும் பேஸ்ட்டு பார்த்துக்கிறோம், அடிபாட்டெல்லாம் பேஸ்ட்டு பார்க்கலாம் கிடையாது. மேலே கீழே இது இந்த வெல்டிங் பண்ண இடம் மட்டும் பேஸ்ட் பார்க்க வேண்டிய பெண்டிங் இருக்குது, அதுவும் பார்த்துருவோம். மேலே கீழே எடுத்துட்டு எல்லாம் பேஸ்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு கேபின்லாம் பாருங்கள், ரப்பீஸ் ஓட்டுற வண்டி இது. அவர் விளம்பரம் ஏற்றிக்கிறாரு. அண்ட் கேபின்லாம் நிறைய டிங்கர் இருக்குது, அதெல்லாம் பார்த்து பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளெல்லாம் டோர் பேடில் எதுவுமே இல்லை வண்டியில். வண்டி வந்து ரப்பீஸ் ஓட்டுறது சும்மா வண்டி ஓடினா போதும் அந்தளவுக்கு இருக்குது வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் வண்டி போகுது. ரொம்ப பழைய மாடல் வண்டி, அதனால தான் இவ்வளோ வேலை வண்டியில். டாப்லாம் பாருங்கள், டாப்லாம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டாப்லாம் பேஸ்ட்டு பார்க்கணும். தென் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ஃபுல்லாமே நல்லா காஞ்சிச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சோம் பேஸ்ட்டு பார்த்துட்டு. நல்லா ஃபுல்லாக காஞ்சிட்டப்பறம் இப்போ வந்து எம்மரி போட்டு நல்லா சேண்ட் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரஃப் எமரி போடுவோம். ரஃப் எமரி போட்டு அது மேலே வந்து மறுபடியும் நைஸ் எமரி போடுவோம். நைஸ் எமரி போட்டு அது மேலே ப்ரைமர் அடித்து அது மேலே பட்டி பார்ப்போம். அந்த பட்டி ஃபுல்லாமே 220 வாட்டர் ஷீட் சொல்லுவாங்க. அந்த வாட்டர் ஷீட் போட்டு ஃபுல்லாக பட்டி சேண்ட் பண்ணுவோம். பட்டி சேண்ட் பண்ணி அது மேலே மறுபடியும் ப்ரைமர் அடிப்போம். ப்ரைமர் அடித்து ஃபஸ்ட்டு கோட் அடிப்போம். ஃபஸ்ட்டு கோட் அடித்து அது காய வச்சுட்டு மறுபடியும் அது மேலே செகண்ட் கோட் அடிப்போம். மொத்தம் இவ்வளோ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் எத்தனை ப்ராசஸ் பண்ணுறோம், என்னென்ன வேலை பார்க்குறோன்னு ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. எங்களோட ஹார்ட் ஒர்க் என்னன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ ஏன் ஃபுல்லாக போகிறேன்னா என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருக்கும் தெரியணும், என் கஸ்டமர் எல்லாரும் தெரியணும், என் சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியணும். ஸோ நிறைய பேர் வண்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியணும் ஒரு வண்டியோட பெயிண்டிங் ப்ராசஸ்னால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடுறேன். வீடியோவில் எல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். வண்டி ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறேன் பாருங்கள். வண்டி ஃபுல்லாக பேஸ்ட்லாம் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடித்து பட்டி பார்த்துட்டு வண்டி ஃபுல் வண்டி வந்து சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறோம்.
இதுதான் ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுமோ, பேஸ்ட்டு பார்க்குறது, ப்ரைமர் அடிக்கிறது, அது மேலே பட்டி பார்க்குறது, அதுக்கு தென் வந்து சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறது, இதுதான் ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இதுதான். இந்த ப்ராசஸ் படி பண்ணால் தான் பெயிண்ட்டும் நல்லா லைஃப் வரும். அது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் லைஃப் வரதுக்கும் பெயிண்ட் வந்து நல்லா பிராண்டட் பெயிண்ட் அடிக்கணும், சும்மா கிடையாது. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பெயிண்ட் வந்து சாதா பெயிண்ட் அடிச்சிட்டா வந்து வண்டி வந்து குவாலிட்டி இருக்காது. பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா இருக்கும், பார்க்க நல்லா பளபளப்பாக இருக்கும். ஆனால் ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து பெயிண்ட் வந்து பேட் ஆகிடும், பெயிண்ட் வந்து லைஃப் வராது. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாமே எல்லா ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுவோம். கடைசியில் பெயிண்டிங்கும் பிராண்டட் பெயிண்ட் தான் வாங்கி அடிப்போம். ஆஸ்பா, எஸ்டி, ஆட்டோ ஃபினிஷ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்டட் பெயிண்ட் தான் வாங்கி அடிக்கிறதுனால எங்கள் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், பெயிண்டிங் அவுட்புட்டும் சூப்பராக வரும், பெயிண்ட்டும் நல்லா லைஃப் வரும். நான் நிறைய வாட்டி சொல்கிற மாதிரி தான், 1 வருஷம் மினிமம் 1 வருஷம் கேரண்டியோடு கொடுப்பேன். சில பேர் நல்லா மெயின்டைன் பண்ணால் அந்த பெயிண்ட் குவாலிட்டி வந்து 2 வருஷமும் வரும், 3 வருஷமும் வரும். அது வந்து கஸ்டமரோட கையில் தான் இருக்குது மெயின்டைன் பண்ண பொறுத்து. ஃபுல்லாமே நான் அடிக்கிறது ஃபுல்லாமே நான் 1 வருஷம் கண்டிப்பாக கேரண்டியோடு கொடுப்பேன். அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பட்டிலாம் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு இப்போ வந்து ப்ரைமருக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். தெரியுதுங்களா? ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சாச்சு, ஆல்ரெடி ப்ரைமர் அடிச்ச அப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த வண்டிக்கெலாம் யாரும் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. ஃபுல்லாக பேஸ்ட்டு பட்டி பார்ப்பாங்க, அது மேலே அப்படியே க்ரீன் கலர் அடிச்சு விட்ருவாங்க. ஆனால் பாருங்கள், பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு அது மேலே ப்ரைமர் ஃபுல்லாக அடிப்பேன். ப்ரைமர் அடித்தா தான் இந்த க்ரீன் கலர் நல்லா கவர் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக பட்டி பேஸ்ட்டு, அதனால தான் ஃபுல்லாக ப்ரைமர் ஏற்றிடும். தென் இந்த க்ரீன் கலர் மேலே நல்லா இதெல்லாம் ஒரு நாள் காய வச்சுருவோம் க்ரீன் கலர். அது மேலே வந்து மறுபடியும் இன்னொரு கோட் அடிப்போம். அப்போ தான் பெயிண்ட் வந்து சூப்பராக வரும், நல்லா லைஃப் வரும் பெயிண்ட்டு. ஆனால் வண்டி வந்து ரொம்ப பழைய மாடல் வண்டி, ஃபுல்லாக பேஸ்ட் வரும் வண்டியில். ஸோ இந்த வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பெயிண்டிங் வீடியோ போடுறேன், எங்களோட குவாலிட்டியான வீடியோ எல்லா வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு. ஸோ உங்களுக்கு நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், என் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வந்து இப்போ செகண்ட் கோட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்டு நல்லா காய வச்சுட்டோம், இப்போ காய வச்சுட்டு வந்து செகண்ட் கோட் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கோட் அடிச்சப்பறம் அவுட்புட் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும். கேபினு தொட்டி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ, ஃப்ரண்ட்டும் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ மாஸ்கிங் பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஏன்னா பெயிண்ட் நல்லா காய வைக்கணும். ஒரு 1/2 நாள் காஞ்சப்புறம் தான் இதெல்லாம் ஃபுல்லாக அந்த அட்டை வச்சு பேப்பர் ஒட்டுறது, அட்டை வைக்கிறது ஃபுல்லாமே அதான் பண்ணிவிட்டு மாஸ்கிங் அடிக்கிறது. எங்கிட்ட வண்டி வந்து 1 நாள் 2 நாள் லேட் ஆனாலும் வண்டி வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்களோட மெயின் நோக்கமும். நான் 2 நாளே முடிச்சுடுவேன், 3 நாளில் முடிச்சுடுவேன், அது மாதிரி முடிச்சுட்டு காசு பார்க்குறதுலாம் சீன் கிடையாது. 2 நாள் 3 நாள், நான் ஒரு 5 நாள் 6 நாள் ஆனாலும் ஒரு வண்டி வந்து தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுப்பேன். இந்த வண்டி வந்து நான் சொன்னது வந்து கரெக்டாக வரேன்னு சொன்னேன், ஒரு 6 நாள் ஆகிடும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா வண்டியில் எக்கச்சக்க வேலை, அந்தளவுக்கு வேலை எழுதினே போச்சு. ஸோ இந்த வண்டி வந்து டெலிவரி கொடுக்க கரெக்டாக 1 வாரம் ஆயிடுச்சு எனக்கு. கஸ்டமரும் இந்த வண்டியோட எல்லா ஃபுல் ஒர்க்கும் பார்த்தாரு, அவரே திருப்தி ஆகிட்டாரு. ஸோ சூப்பராக பண்ணிக்கிறீங்கன்னு. ஸோ அதனால் வந்து சூப்பராக எடுத்து போயிட்டார் அவரும். என்கிட்ட எல்லாம் வர கஸ்டமர் எல்லாமே ஹாப்பியாக எடுத்து போகணும், அதுதான் என்னோடய நோக்கமே. முடிஞ்ச அளவுக்கு என்னோட 100% எஃபெக்ட் போட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பேன், பெயிண்டிங் பண்ணி கொடுப்பேன். பாருங்கள், பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஷைனிங் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஆனால் பாடி வந்து ரொம்ப பழைய பாடி இது, அங்கே நிறைய டென்ட்ஸு அது மாதிரி அன்இவனாக இருக்குது வண்டிலாம் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து
எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு அந்தளவுக்கு ஃபுல்லாக மட்டம் பண்ணிக்கிறோம் தெரியுதுங்களா. பிஃபோர் எப்படி இருந்து ஃபுல்லாக ரஸ்ட்டு பபுள்ஸ் அது ஃபுல்லாமே தட்டி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு 1க்கு 3 குட் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு இது சும்மா கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடிச்சிட்டோம் தொட்டிக்குள்ளே, ஏன்னா ஃபுல்லாக ரப்பி சேர்த்துறது தான். ஸோ அதனால் வந்து ப்ரைமரே போதும்னு சொல்கிறார் கஸ்டமர். ஸோ அதனால் உள்ளே மட்டும் ப்ரைமர் அடிச்சிட்டோம். வெளியே பாருங்கன்னா 3 கோட்டு. சேசஸ் கீழே பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கேட்டார் கஸ்டமர், பிளாக் வேணா கிரே அடிச்சுன்னு சொல்கிறார். ஸோ வந்து சேசஸ் வந்து கிரே கலரு. அண்ட் அதுவும் அவுட்புட் பாருங்கள் இப்படி தெரிந்து பாருங்கள் எந்த அளவுக்கு. இந்த டேங்க் பாருங்கள் இப்படி தெரிந்து பாருங்கள், நான் அப்படியே தெரிறேன் பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது. குவாலிட்டினா அது ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். கமர்ஷியல் வெஹிக்கிள்னாலே 100% இறங்கி வேலை பார்த்துட்டு தரமாக கொடுப்போம். பாருங்கள் பேக் டோர்லாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்படி. கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ பெண்டிங் நிற்குது, நிறைய வீடியோ போடுறேன், இல்லை வீடியோ பாருங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள். பிஃபோர் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபெக்ட் போட்டு அது ஃபுல்லாமே நல்லா பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ஓரளவு நீட்டாக சூப்பராக கொண்டு வந்துட்டேன் தொட்டியை. அண்ட் கேபின்லாம் பாருங்கள், கேபின் இந்த புடியெலாம் பிளாக் அடிக்கணும், அதை அடிச்சுட்டு உனக்கு அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள், அதுவும் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கும். பாருங்கள் அந்த பக்கத்தில் நீங்கள் அபே ஆட்டோ அப்படியே தெரிந்து பாருங்கள் வண்டியில், ஆரஞ்சு கலர் அபே ஆட்டோ அப்படியே சூப்பராக தெரிந்து பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க். பானட்லாம் பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு 4 நிற்குது ஒயிட் கலர், அப்படியே பானட்டில் தெரியுது. எல்லாம் பானட்லாம் பாருங்கள் பக்காவாக மாஸ்கிங் பண்ணி அடிச்சிது. சைடில் பெயிண்ட் படுறது, அந்த மேலே பெயிண்ட் பண்ண சீன்லாம் இருக்காது, ஃபுல்லாமே பானட்டில் மட்டும்தான் எல்லோ கலர் பெயிண்ட் இருக்கும். சைடு எங்கேயும் பெயிண்ட்லாம் பரவாது. அந்த பில்டிங்லாம் தெரிந்து பாருங்கள், பில்டிங் மேலே இருக்கிற மேகம் எல்லாம் தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் குவாலிட்டி. பெயிண்ட் எல்லாமே பிராண்டட் பெயிண்ட், சும்மா கிடையாது சாதா பெயிண்ட், எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து நேற்றே டெலிவரி ஆச்சு. நேற்றே வண்டி கஸ்டமர் எடுத்து போயிட்டார். இப்போ வந்து லெட்டர் பெயிண்ட் ஏஜிட்டு அப்புறம் எத்தனை வர சொன்னேன், ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக லெட்டர் பெயிண்ட்லாம் ஏஜிட்டு வண்டி நம்மகிட்ட எடுத்து வந்துருக்காரு. செட்டுக்கு எடுத்து வந்து நம்ம வீடியோக்காக எடுத்து வந்துக்கிறாரு. ஸோ பாருங்கள் உங்களுக்காக தான் மறுபடியும் வண்டி எடுத்து வர சொல்லியிருந்தேன் வீடியோ பிடிச்சி காட்டுறதுக்கு. எந்த அளவுக்கு சூப்பராக தெளிவாக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிஸ்ட் தான் யாரும் கிடைக்க மாட்டாங்க காஞ்சிபுரத்தில் நம்ம டிசைன்லாம் போடுறதுக்கு. ஸோ யாருன்னா ஆர்டிஸ்ட் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் சரௌண்டிங் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்க கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறோம். வண்டி என்ன கலர் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.